கருப்பசாமி கோபுரங்களை தாண்டி நம் உள்ளங்களில் வாழ்கிறார். தமிழ் நிலமெங்கும் பறந்து காணப்படும் கருப்பசாமி ஆயுதமேந்தி பயம் கலந்த பக்தியுடன் வழிபடப்படும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். பெரும்பாலும் கிராமங்களின் எல்லைகளில் திறந்த வெளியில் இவரை காணலாம். ஏன் இந்த வேறுபாடு? வெறும் கோயில்களுக்கு கோபுரங்கள் கட்டப்படுவதை நாம் அறிவோம். ஆனால் கருப்பசாமிக்கு கோபுரங்கள் இருப்பதில்லை. மக்களின் நம்பிக்கை என்னவென்றால், கோபுரம் கட்டப்பட்டால் அதன் எல்லைக்குள் கருப்பசாமியின் பார்வை சுருங்கிவிடும். அண்ட சராசரத்தையும் காக்கும் இவரது பார்வைக்கு கூரைகள் தடையாயிருக்கக்கூடாது என்பதே இவர்களின் ஆழ்ந்த பக்தி. இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி, ஆகம விதிகள் பின்பற்றப்படும் கோயில்களில் அசைவம் படைக்கப்படுவதில்லை. ஆனால் கருப்பசாமிக்கு பலியிட்டு அசைவ உணவுகள் படைக்கப்படுகின்றன. இது நகரத்து மக்களுக்கு இன்றும் ஒரு விவாதப் பொருளே. இது எப்படி சாத்தியம்? உண்மையில் கருப்பசாமியின் வழிபாடு என்பது ஆகம விதிகளை தாண்டி மக்களின் அன்றாட வாழ்வியலோடு கலந்த ஒரு உயிர்ப்புள்ள நம்பிக்கை. அவர் ஊர்காக்கும் எல்லை தெய்வம், மண்ணின் மைந்தன். அவரது தனித்துவமான வழிபாட்டு முறைகள் தமிழ் சமூகத்தின் ஆழமான ஆன்மீக புரிதலை வெளிப்படுத்துகின்றன. கருப்பசாமியின் அற்புதங்கள் இன்னும் வெளிப்பட வேண்டும். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.